அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில் முஸ்தஃபா அம்மா பஅத். புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கு மட்டும் உரித்தாகுக. அவனின் அருள் நம் உயிரிலும் மேலான முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய அத்துணை நபர்கள், குறிப்பாக இந்த தராவிஹில் அங்கம் வகித்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நேற்று வரை நாம் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களுடைய மாமி இடத்திலிருந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வருவதாக கடைசியாக பார்த்தோம். இன்றைக்கு ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை பற்றி பார்க்க போகின்றோம். ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்திலேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது மிகவும் பிரியமுள்ளவர்களாக இருந்தார்கள், மிகவும் பாசமுள்ளவர்களாக இருந்தார்கள். பொதுவாகவே ஒரு குழந்தை நம் வீட்டிலிருந்து காணாமல் போய் பல நாட்கள் கழிந்து நம் வீட்டிற்கு வந்தால் முதலில் இருந்ததை விட பாசம் மிகவும் அதிகரிக்கும். அதே போன்றுதான் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்திலேயே மிகவும் பாசம் வைத்திருந்தார்கள். அதிலும் குறிப்பாக இதுபோன்று வந்ததனால் வெளியில மாமி வீட்டில் இத்தனை நாள் இருந்துட்டு இப்ப தான் வீட்டுக்கு வந்ததுனால மிகவும் பாசம் அதிகமாகிவிட்டது. பாசங்கள் அதிகமானதின் காரணத்தினால் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரு மனைவியிற்கு 2 மகன்களும் மற்றொரு மனைவியிற்கு 10 மகன்களும் இருந்தார்கள் என்பதாக. அந்த 10 மகன்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசினார்கள், நம் தந்தை நம்மை கவனிக்க மாட்டேங்கிறாரு, யூசுஃபை மட்டும் கவனிக்கிறாரு, அதனால சரிபட்டு வராது, இது யூசுஃப் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஆலோசனை செய்கிறாங்க. செய்யும் பொழுது அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அதில் யூசுஃபை கொன்றலாம் என்பதாக. அந்த 10 பேர்த்தில் மூத்தவர் சொல்கிறாரு, வேணாம் அதெல்லாம் தவறு என்பதாக. உடனே இன்னொருத்தர் சொல்கிறாரு, யூசுஃபை எங்கேயாச்சும் தூரமாக கொண்டு போய் கிணத்துல தூக்கி போட்டுட்டு வந்துடலாம் என்பதாக. அவங்களுக்குள்ள முடிவு செய்கிறாங்க. கடைசியில் இது சரி முடிவாயிடுச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கிணத்துல போட முடிவு பண்ணிட்டாங்க. அதற்கு அடுத்ததாக அவருடைய தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வர்றாங்க. வந்துட்டு, இந்த மாதிரி உங்கள் மகனை எங்கள் கூட அனுப்பிச்சி வைக்கவே மாட்டேங்கிறீங்க, இந்த தடவை நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும், நாங்கள் பத்திரமா கொண்டு போய் பத்திரமா வருவோம் என்பதாக சொன்னாங்க. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று அனுப்பிச்சி வைப்பேன்னு சொல்லியிருக்கணும், இல்லை அனுப்பிச்சி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்னாங்க, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது ஓநாய்க்கு இது கடிச்சிருமோன்னு நான் பயப்படுறேன் என்பதாக ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. உடனே அந்த 10 பேர் சொன்னாங்க, ஓநாய் கடிச்சிருமா? நாங்கள் இருக்கும் பொழுது ஓநாய் அவரை கடித்து விடுமா? ஓநாய் கடிக்கும் பொழுது வெறுமனே நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதற்கு நாங்கள் என்ன கோழையா என்பதாக கேட்டார்கள் அந்த 10 நபர்களும். உடனே ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றதுன்னு தெரியல, சரி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அனுப்பிச்சு வச்ச உடனே இவங்க என்ன பண்ணாங்க, கூட்டிட்டு போயிட்டு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு தூரமா போய் ஒரு கிணத்துல தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்ட உடனே அல்லாஹு தஆலாவின் உதவி அங்குதான் வருகின்றது. பொதுவாகவே இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனின் மீது அநீதம் இழைக்கப்படுகின்றதோ அந்த மனிதனுடன் அல்லாஹு தஆலா இருக்கின்றான், அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்கின்றான் என்பதாக பார்க்கலாம். அதன்படி அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு உதவி செய்கின்றான். அல்லாஹு தஆலா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொல்றான், இந்த மாதிரி யூசுஃபை கீழே உழுகிறாரு, போய் பிடிங்க என்பதாக. உடனே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்வின் அர்ஷிலிருந்து வருகிறார்கள். வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தண்ணீரில் விழுவதற்கு முன்பாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிச்சு அந்த கிணத்துல ஒரு திட்ல உட்கார வைக்கிறாரு. இது ஒரு பக்கம். மறுபக்கம் அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாம் தூக்கி வீசிட்டு கிளம்புறாங்க தகப்பனார்கிட்ட வர்றக்கா. அதற்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, தன்னுடைய அந்த சகோதரர்கள் எல்லாருமே அங்க இருக்க ஒரு ஆடை பிடிச்சி அறுத்துட்டு அதுல இருக்கிற ரத்தத்தை எல்லாமே எடுத்து யூசுஃபோட சட்டையில தூக்கி தேய்ச்சிருவாங்க. சட்டையில தேய்ச்சிட்டு அந்த சட்டையை கொண்டு போய் தன்னுடைய தகப்பனார்கிட்ட காமிக்கணும் என்பதாக சொல்லுவாங்க. அந்த 10 பேரும் திரும்பி வர்றாங்க தன்னுடைய தகப்பனார்ட்ட அந்த சட்டையை காமிக்கிறதுக்காக வேண்டி. அதுல மூத்தவர் சொல்றாரு, வேணாம் என்னதான் இருந்தாலும் நம்ம கூட பிறந்தவர் தான் யூசுப், இவரை நான் தனியா விட்டுட்டு போற நான் பிரியப்படலை என்பதாக சொல்லி மீண்டும் கிணத்தின் பக்கமே போகிறார். மிச்சம் 9 பேரு ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வர்றாங்க. வந்துட்டு, இந்த மாதிரி தகப்பனாரே உங்களுடைய குழந்தை யூசுஃபை ஓநாய் கடித்து விட்டது என்பதாக சொல்லுகிறார்கள். உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு புரிஞ்சிருச்சு, ஓநாய் எல்லாம் கடிக்கல, இது ஒரு சதிதான் என்பதாக. எப்படி புரிந்தது என்பதாக பார்த்தால் அந்த சட்டையில ஒரு கிளியில் கூட படவில்லை.
பொதுவாகவே ஓனாய் கடிச்சிருச்சுன்னா கிழிஞ்சிருக்கணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஓனாய் கடிச்சு கொதறிருச்சுனாங்க. ஒண்ணுமே சட்டை கிளியவே இல்லைங்கும் போது ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முடிவு பண்ணிட்டாங்க ஓனாய் எல்லாம் ஒன்னும் பண்ணல என்பதாக. உடனே ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்க மனசுக்கு தோணுன மாதிரி நீங்க ஏதோ செஞ்சிட்டீங்க, விடுங்க, நான் அல்லாஹ்ட்ட பொறுமையா இருக்கிறேன், இன்னொன்னு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறேன் என்பதாக ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. இது ஒரு பக்கம். மறுபக்கம் அந்த மூத்தவர் வந்தார் அல்லவா, அவர் வருவதற்கு முன்பாக அந்த கிணற்றின் பக்கமாக ஒரு வியாபார கூட்டம் வந்திருந்தது. அந்த வியாபார கூட்டம் தனக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது என்ற காரணத்தினால் அந்த கிணத்துல தன்னுடைய வாளியை விடுறாங்க. வாளியை விட்ட உடனே உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்குது. உடனே அந்த வியாபார கூட்டம் அந்த குழந்தையை தூக்கிட்டாங்க. தூக்கி தான் கையில வச்சிருக்கும் பொழுது அந்த ஒரு சகோதரர் வந்தார் அல்லவா, நான் என்னுடைய சகோதரனை யூசுஃபை பார்க்க போகிறேன் என்பதாக. அந்த சகோதரன் வந்த உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கையில புடுங்கிடுவாரு. புடுங்கிட்டு சொல்லுவாரு, இது என் தகப்பனார், என்னுடைய அடிமை, எங்கள் வீட்டு பையன், எங்கள் வீட்டிலிருந்து ஓடி வந்து விட்டான் என்பதாக அந்த மூத்த சகோதரர் சொல்லுவாரு. சொல்லிட்டு அந்த வியாபார கூட்டம் சொல்லுவாங்க, இவ்வளவு அழகா இருக்காரு, இவ்வளவு நல்லா இருக்காரு பையன், அதனால நீங்க அந்த பையனை எங்களுக்கு வித்துருங்க என்பதாக கேட்பாங்க. சரின்ட்டு 20 தீனாருக்கு அந்த பையனை வித்துருவாங்க. 20 தீனாருங்கிற 20 வெள்ளிக்காசுக்கு அந்த பையனை வித்துருவாங்க. யாரா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வித்துருவாங்க. அந்த வியாபார கூட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வியாபார கூட்டம் எகிப்து தேசத்துல போயிட்டு எகிப்து தேசத்தினுடைய சந்தையில விற்பாங்க. அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஏல விடுவாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மனிதர்களும் எல்லா மக்களும் வந்து விடுவார்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஏலம் வாங்குவதற்காக வேண்டி. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த இடத்துல ஒரு கிழவி, ஒரு மூதாட்டி தன்னுடைய கொஞ்ச காசுகளை தன்னுடைய இடுப்புல சொருகிட்டு வர்றாங்க. வரும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் அந்த மூதாட்டி பார்த்து கேலி செய்யறாங்க. இவ்வளவு பெரிய அரசர்கள், மந்திரிகள், பணக்காரர்களா நிற்கும் பொழுது உனக்கு யாருமா தருவா, எதை நம்பி நீ வந்திருக்க என்பதாக கேலி செய்யறாங்க. உடனே அந்த மூதாட்டி சொல்கின்றால், எனக்கு யூசுப் வருவார் என்பது என்னுடைய ஆசை இல்லை, மாறாக அந்த பலர் ஏலம் கேட்டதில் நானும் ஏலம் கேட்டேன் என்கின்ற பெருமையாச்சு கிடைக்கும்ல எனக்கு. ஹஜ்ரத் யூசுஃபை ஏலம் கேட்ட பெருமையாச்சு எனக்கு கிடைக்குமில்லை என்பதாக அந்த மூதாட்டி சொல்கின்றது. கடைசியில் அந்த குழந்தை யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தோம்னா, எகிப்து தேசத்தினுடைய துணை அதிபர், எகிப்து தேசத்தினுடைய நிதி அமைச்சர், அன்றைய காலத்தில் எகிப்து தேசத்தில் அதிபர் யாருன்னா ரய்யான் பின் வலீத். இவருக்கு கீழே நிதி அமைச்சராக இருந்த கித்மீர் என்கின்ற ஒரு மந்திரிக்கு அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அந்த கித்மீர் தன்னுடைய வீட்டுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து செல்றாங்க. சென்று வீட்டில் போய் தன் மனைவிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த குழந்தைய நீ அடிமை மாதிரி வளர்த்தாத, இந்த குழந்தையை நல்ல முறையில் வள, காரணம் இந்த குழந்தை பிற்காலத்தில் பெரிய ஒரு நல்ல ஒரு இடத்தில் வரலாம் என்பதாக சொல்லுவார்கள். யார்? அந்த கித்மீர் மந்திரி, வாங்கிட்டு போன மந்திரி சொல்லுவார். அதாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள் வரலாறுல, இந்த உலகத்திலே முகம் பார்த்து குறி சொல்லுவதில் 3 நபர்கள் சிறந்து விளங்குகின்றார்கள். முதலாம் அவர் யார் என்று சொன்னால் எகிப்து தேசத்தினுடைய மந்திரி கித்மீர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறு வயதிலே யூசுப் நபியினுடைய முகத்தை பார்த்து குறி சொன்னவர், பிற்காலத்தில் இவர் பெரியதாக வருவார் என்பதாக. இரண்டாவது மனிதர் யார் என்று சொன்னால் ஷுஐப் நபியினுடைய மனைவி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து இந்த மனிதர் உண்மையிலே சிறந்து வழங்கி வருவார் என்பதாக சொன்னாங்க. மூன்றாவது மனிதர் யார் என்று சொன்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலீஃபாவாக இருக்கும் பொழுது மக்கள் அவர்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்து யார் கலீஃபாவா வருவார் என்பதாக. எனக்கு அடுத்தது உமர் என்பதாக சொல்லுவாங்க. மக்கள்லாம் சொல்லுவாங்க, உமர் இப்பவே இவ்வளவு கடுமையா இருக்காரு, இன்னும் ஒரு கிலாஃபத்துக்குலாம் வந்துட்டாருன்னா எப்படி என்பதாக கேட்பாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சொல்லுவாங்க, நான் இருக்கின்ற காரணத்தினால் தான் உமர் இவ்வளவு கடுமையாக இருக்கின்றார், நான் மரணித்து விட்டால் உமர் என்னை விட மென்மையாக வருவார் என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆக இதில் முதலாம் கூறியவர் தான் கித்மீர். அந்த கித்மீர் ஆரம்பத்தில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி இந்த குழந்தை பெருசான நல்ல ஒரு தரத்துல வரும், இதை நல்லா வளர்த்து என்பதாக சொன்னாங்க அவங்க மனைவிட்ட. அவங்க மனைவி நல்ல முறையில் வளர்க்குறாங்கலாம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் வாலிப பருவம் அடைகின்றார்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வாலிப பருவத்தில் மேலும் அழகு அதிகரிக்கிறது. இந்த உலகத்திலேயே
பிறக்கும் பொழுது மிகவும் அழகாக பிறந்தார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதிலும் குறிப்பாக வாலிப பருவம் அடையும் பொழுது அழகிலிருந்து இன்னும் கொஞ்சம் அழகு அதிகரிக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் வரலாறுகளில் சொல்லுவார்கள், மக்களின் பார்வை ஹஜ்ரத் யூசுஃபை பார்த்தால் கண்ணை திருப்பி வாங்கிக் கொள்ள முடியாது. அந்த பார்வை அப்படியே ஹஜ்ரத் யூசுஃபை பார்த்துட்டே இருப்பாங்களாமா. கடைத்தெருவிற்கு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தான் கடைத்தெருவில் செல்கின்ற அத்துணை நபர்களும் பார்ப்பார்களாம். அதற்காகவே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்துல முகமூடி போட்டுட்டு எல்லா இடத்துலயும் சுத்துவாங்களாம். முகமூடினா முகத்தை மறைச்சுக்குவாங்க ஏதாச்சும் போட்டு. நம்ம காலத்துல ஃபர்து அந்த மாதிரி போடுறாங்கல்ல, உதாரண மாஸ்க் அந்த மாதிரி போடுறாங்க, அந்த மாதிரி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏதாவது போட்டு மறைச்சுக்குவாங்க அந்த காலத்துல. அதற்கு பின்னால் தான் ஒரு கட்டத்திலே எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் அழகானவர்கள். இதை தான் பார்த்து பார்த்து வளர்த்த அந்த கித்மீர் என்கின்ற மந்திரியினுடைய மனைவி ஜுலைஹா அம்மா ஒரு நாள் ஹஜ்ரத் யூசுஃபின் மீது ஆசை பிறக்கிறது. ஆசை மிகவும் அதிகரிக்கிறது. அதிகரித்து எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு நாள் வீட்டிலே யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டினுடைய எல்லா கதவுகளையும் சாத்திவிட்டு என்னுடன் உடலுறவு கொள்ள வேண்டும் என்பதாக ஹஜ்ரத் யூசுஃபிற்கு கட்டளையிட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லை இல்லை என்பதாக ஓடிக்கொண்டே இருப்பார்கள். கடைசியாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கதவு கிட்ட வரும் பொழுது இந்த அம்மா என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஜுலைஹா அம்மா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பின்புறமாக சட்டையை கிழிச்சிடுவாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கதவு கிட்ட வந்துடுவாங்க. வந்த உடனே கதவு தானாக திறக்கும் பொழுது வெளியில் அந்த எஜமானர் மந்திரி நின்றிருப்பாரு. மந்திரி நின்றதை பார்த்து அந்த மந்திரியினுடைய மனைவி ஜுலைஹா அம்மா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது ஆசை கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை துரத்தினார் அல்லவா, அந்த ஜுலைஹா அம்மா உடனே தன்னுடைய செயல்களை சீர்திருத்தி கொண்டு தன் கணவரிடத்தில் கேட்பார்கள், மந்திரியினுடைய மனைவியை ஆசைக்கு அழைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன தண்டனை உங்களிடத்தில் இருக்கின்றது? மந்திரியினுடைய மனைவியை ஆசையே மூட்டினால் உங்களிடத்தில் என்ன தண்டனை இருக்கின்றது? அந்த மனிதருக்கு ஜெயில் தண்டனை வழங்க வேண்டும் என்பதாக அந்த பெண்மணியை கூறிவிடுவார்கள். யாரு? ஜுலைஹா அம்மா. செஞ்ச தப்பெல்லாம் அவங்க தான் செஞ்சாங்க. ஜுலைஹா அம்மா தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை துரத்துனாங்க. ஆனா ஜுலைஹா அம்மா சொல்லுவாங்க, அப்படியே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது போட்டுருவாங்க. உடனே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மந்திரி பார்த்து சொல்லுவாரு, நானெல்லாம் ஒன்றும் பண்ணல, அந்த பெண்மணி தான் என்னை கூப்பிட்டாங்க என்பதாக. உடனே என்ன பண்ணுவான்னு தெரியாது அந்த மந்திரிக்கு. அந்த மந்திரி கூட ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் சொல்லுவாரு, இவங்க ரெண்டு பேத்துல யார் மீது தப்பு இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு ஒரு வழி நான் சொல்லட்டா? என்ன வழி என்பதாக மந்திரி கேட்பாரு. அதற்கு அந்த மனிதர் சொல்லுவார், ஹஜ்ரத் யூசுஃபினுடைய சட்டை முன்புறமாக கிழிந்திருந்தால் ஹஜ்ரத் யூசுப் தான் தப்பு செஞ்சிருப்பாரு. யூசுஃபினுடைய சட்டை பின்புறமாக கிழிந்திருந்தால் அந்த பெண்மணி தான் தப்பு செய்திருக்க வேண்டும் என்பதாக அந்த மனிதர் சொல்லுவார். இந்த கருத்தை மந்திரி ஏற்றுக்கொள்வார். உடனே ஹஜ்ரத் யூசுஃபை பார்ப்பாங்க, சட்டை பின்புறமா கிழிஞ்சிருக்கும். யூசுப் உடனே அந்த பெண்மணி சொல்லுவாங்க, எல்லாம் நீ செய்த வேலைதான். பெண்கள் திட்டம் தீட்டினாலே அது ஒரு ரொம்ப தான் திட்டம் தீட்டுவீங்க என்பதாக அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அடுத்தது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த மாதிரி உன்னை எதுவும் மன்னிச்சுக்குங்க, நீங்க எதுவும் பண்ணல. அப்படியே உங்களுக்கு அந்த மாதிரியான தீய எண்ணங்கள் வந்தால் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அந்த மந்திரி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க. இது முடிஞ்சு. இதற்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதாக பார்த்தால், அந்த மந்திரியினுடைய மனைவி செய்த காரியம் அந்த மந்திரியின் மனைவியினுடைய பெண்களுக்கு, மந்திரியினுடைய மனைவி ஜுலைஹா அம்மா அவர்களுக்கு தெரிந்த பெண்களுக்கு எல்லாம் இது பரவ ஆரம்பிக்கும். பணக்கார பெண்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் நிறைய பேர். அந்த பெண்கள்லாம் பேசிக்குவாங்க அவங்களுக்குள்ள, ஜுலைஹா என்ன தன்னுடைய அடிமையின் மீது ஆசைப்பட்டு தன்னுடைய அடிமையை இச்சைக்கு அழைத்து விட்டாள் என்பதாக அவங்களுக்குள்ள ஒரு தவறாக பேசிக்கொள்ளுவாங்க. இது ஜுலைஹா அம்மா காதுக்கு வரும். ஜுலைஹா அம்மா என்ன செய்வாங்கன்னா, ஒரு நாள் தன்னுடைய வீட்டிலே அனைத்து பெண்களுக்கும் விருந்து வைப்பாங்க. எந்தெந்த பெண்கள் எல்லாம் ஜுலைஹா அம்மாவை பற்றி தவறாக பேசினார்களோ அத்துணை பெண்களுக்கும் ஜுலைஹா அம்மா விருந்து வைப்பாங்க. தான் வீட்டுல விருந்து வச்சு எல்லாரும் சாப்பிட்டுருவாங்க. விருந்திற்கு பின்னால் எல்லாத்துடைய கையிலும் பழங்களை கொடுப்பாங்க, கையில ஒவ்வொரு கத்தியையும் கொடுத்துருவாங்க. அதற்கு பின்னால ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நடந்து செல்ல சொல்லுவாங்க. ஜுலைஹா அம்மா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நடந்து செல்ல சொல்றாங்க. எப்படி? எல்லா பெண்மணி கையிலே பழம் இருக்கு, கத்தி இருக்கு. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுது நடந்து செல்கின்றார்கள். அனைத்து பெண்மணிகளையும் ஜுலைஹா அம்மா, அப்ப உங்களுடைய பழங்களை நீங்கள் அறுக்க ஆரம்பிங்கள் என்பதாக கட்டளையிடுவார்கள். அப்பொழுதுதான்
எல்லா பெண்களும் பழங்களை அறுப்பதற்கு பதிலாக தன்னுடைய கரங்களை அறுத்து விடுவார்கள். காரணம், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது பட்ட பார்வை அவ்வளவு அழகாக இருந்தார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெண்மணி எல்லாம் சேர்ந்துட்டு, இவ்வளவு அழகா இருக்காரு, இவர் மனிதரே கிடையாது, மலக்குன்னு சொல்லுவாங்க. இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் மலக்காக இருப்பாரோ என்பதாக சொல்லுவாங்க அந்த பெண்மணிகள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற இந்த வரலாறு முழுசாவே. அதற்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதாக பார்த்தால், இந்த பெண்மணிகளை சேர்ந்து ஹஜ்ரத் யூசுப் சொல்லுவாங்க, ஜுலைஹா அம்மா கூட போங்க, உறவு கொள்ளுங்க என்பதாக. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறுத்துருவாங்க. அப்பொழுது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் என் ஜெயில் வாழ்க்கை கொடு என்பதாக. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், என்ன பண்றதுன்னு தெரியாது. எல்லா பெண்மணிகளும் சொல்லும் பொழுது இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் பரவ ஆரம்பிக்கும். அதற்கு பின்னால் மந்திரிக்கு தகவல் வந்துடும். எந்த அளவுக்கு போகும் என்று சொன்னால், மந்திரிக்கு கூட கொஞ்சம் அவங்களுடைய மானம் பறிக்கிற அளவுக்கு இது போய் விஷயம். மந்திரி அதற்கு பின்னால் ஹஜ்ரத் யூசுஃபை கூப்பிட்டு சொல்லுவாரு, இந்த மாதிரி உன்னை நான் ஜெயிலில் போட போறேன், உன்னால இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது, உன்னை நான் ஜெயிலில் போடுறேன் என்பதாக. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சரின்றுவாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஜெயிலில் தூக்கி போட போறாங்க. என்ன கேஸ்? அங்க ஒரு வழக்கு ஜோலிக்கப்படுகிறது. என்னவென்று சொன்னால், மந்திரியினுடைய மனைவியை ஆசையை காமித்து அழித்ததாக தவறான ஒரு செய்தியை குற்றச்சாட்டிட்டு ஜெயில் கைதியாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செல்றாங்க. சென்றதற்கு பின்னால் ஜெயிலில் வாழ்றாங்க. ஒரு நாள் என்ன ஆகிறது என்று சொன்னால், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடன் 2 அரசு பணி கைதிகள் உள்ள இருக்காங்க. ரெண்டு பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க, ஏதோ குற்றங்கள் செய்ததன் காரணமாக. அந்த 2 பேரும் 2 கனவுகள் காண்றாங்க. 2 கனவுகளுக்கு உண்டான விளக்கம் அவங்களுக்கு தெரியல. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வர்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க நல்ல ஒரு மாதிரி இருந்தாரு. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வந்துட்டு, நீங்க தான் பார்க்க நல்ல ஒரு மாதிரி இருக்கீங்க, உங்கள்கிட்ட எங்களுக்கு டவுட் என்னன்னு கேட்டாங்க. இந்த அவங்களுக்கு நடந்த கனவு சொல்லுவாங்க. அதுல ஒருத்தர் சொல்லுவாரு, 2 பேர் யார் என்று சொன்னால் அரசவையில வேலை செய்யறவங்க. ஒருத்தர் யாருன்னா அரசனுடைய அந்த சமையல் கட்டில வேலை செய்யறவர். இன்னொருத்தர் யாருன்னா அரசருக்கு பக்கத்துல நின்று வேலை செய்யறவர். 2 பேர் ஆச்சா. அந்த அரசருக்கு பக்கத்துல நின்று வேலை செய்யறவருடைய கனவு என்னவென்னா, அரசருக்கு திராட்சை பழம் புழிஞ்சு தர மாதிரியான கனவு கண்டிருக்காரு அவரு. அரசனுடைய சமையல் கட்டில வேலை செய்யறவருடைய கனவு என்னன்னா, அவருடைய தலையில 3 ரொட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதுல 3வது இருக்கிற ரொட்டிய காக்கா வந்து சாப்பிட்டு இருக்கு. இது மாதிரியான கனவு அந்த மனிதர் காண்டார். யாரு? அரசருடைய சமையல் கட்டில வேலை பார்க்கிற ஒரு கைதி. சமையல் கட்டில வேலை பார்க்கிறவரு அப்ப கைதியா இருக்காரு. இதை பார்த்துவிட்டு அந்த கனவு எங்களுக்கு ஏதோ சொல்கின்றது போல் இருக்கின்றது என்பதாக அவர்கள் நினைத்து ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இதற்குண்டான விளக்கத்தை கேட்பாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, சாப்பாடு வர்றதற்குள்ள உங்களுக்கு நான் இந்த கனவுக்குண்டான விளக்கத்தை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சில விஷயம். பல கடவுள்களை வணங்குவது உண்மையா அல்லது ஒரு கடவுளை வணங்குவது உண்மையா? அதாவது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலினுடைய வாழ்க்கையிலே ஏகத்துவத்தினுடைய தௌஹீதினுடைய பிரச்சாரத்தை ஆரம்பம் செய்றாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடைசியா சொல்லுவாங்க, இவங்க 2 கனவுக்கும் ஒருத்தர் ரொட்டியில 3வது காக்காவது கொத்தன மாதிரி கனவு கண்டாரு தெரியுமா, அவர்கிட்ட சொல்லுவாரு, உனக்கு இன்னி சில நாட்கள்ல மரண தண்டனை வழங்கப்படும் என்பதாக சொல்லுவாங்க. இன்னொருத்தர் திராட்சை பழம் புழிஞ்சு தந்தார் அல்லவா, அவர்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க 3 நாள்ல விடுவிக்கப்பட்டுருவீங்க, அதற்கு பின்னால் மறுபடியும் பழைய மாதிரி அரசவையில போய் வேலை செய்வீங்க என்பதாக சொல்லுவாரு. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே இவங்க 2 பேரும் பார்ப்பாங்க. ஏன்னா 2 பேரும் கனவு சொன்னாங்க, அதுல ஒருத்தருக்கு சாதகம் இன்னொருத்தருக்கு பாதகம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் சேர்ந்துட்டு நாங்க கண்ட கனவு பொய், சும்மா தான் சொன்னோம் என்பதாக சொல்லுவாங்க. ஆனா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் இவங்க என்ன கனவு கண்டிருக்காங்க எல்லாமே. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திராட்சை ஜூஸ் புழிஞ்சு தர மாதிரி கனவு கண்டார் அல்லவா, அதாவது 3 நாள்ல விடுவிக்கப்பட்டு மறுபடியும் அரசவைக்கு வேலைக்கு செல்வேன் என்பதாக கனவுக்கு விளக்கம் சொன்னார்ல ஒருத்தர்கிட்ட, அவரை கூப்பிட்டு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் அநியாயமா உள்ளுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கேன், எனக்கு நீதம் வேணும், உங்க அரசர்கிட்ட கொஞ்சம் என்னை பத்தி சொல்லுங்க என்பதாக சொல்லுவாங்க. அந்த மனிதரும் சரி நான் எங்க அரசர்கிட்ட சொல்றேன் என்பதாக சொல்லிட்டு முடிஞ்சிரும். 3 நாள் கழித்து அந்த மனிதர் விடுவிக்கப்பட்டுருவாரு. மறுபடியும் அந்த மனிதர் அரசவைக்கு சென்றுவாரு. அரசவையில மறுபடியும் வேலை கிடைச்சிருவாருக்கு. அரசவையில வேலை செய்யும் பொழுது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி விட்டதை மறந்துடுவார். அந்த மனுஷர் மறந்து 7 ஆண்டுகள் கழிந்து, சரியாக 7 ஆண்டுகள் கழிந்து
அந்த அரசர் யார்? எகிப்து நாட்டினுடைய மன்னர் ரய்யான் பின் வலீத். இவர் ஒரு கனவை காண்கின்றார். என்னவென்று சொன்னால், 7 மாடுகள் செலிசெலிப்பான மாடுகள், 7 நோஞ்சான் மாடுகள் அந்த செலிசெலிப்பான மாடுகளை உண்ணுகிறது. ஒரு கனவு. இரண்டாவது கனவு என்னன்னா, 7 செலிசெலிப்பான கதிர்கள் மற்றொரு 7 நோஞ்சான் காஞ்சு போன கதிர்கள் என்பதாக சொல்லி கனவு வருது. அந்த அரசரு அடுத்த நாள் எல்லா மந்திரிகளையும் அழைச்சு, இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு, இந்த கனவு எனக்கு ஏதோ சொல்லுது, என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க என்பதாக சொல்லுவார். எல்லா மந்திரிகளும் சொல்லுவாங்க, அரசரே இதுல எது என்ன இருக்கு, நீங்க ஏதாவது நினைச்சு படுத்திருப்பீங்க, அது கனவா வந்திருக்கும், இதுல என்ன இருக்கு என்பதாக எல்லோருமே கைவிரிச்சு நின்ற பொழுது அந்த திராட்சை பழம் ஜூஸ் புளிஞ்சு தரக்கூடிய நபருக்கு ஞாபகம் வந்தது. ஆம், அன்றொரு நாள் தனக்கு சிறைச்சாலையில் கனவுக்கு விளக்கம் சொல்லிய நபர் யூசுப், அந்த ஞாபகம் அன்று வந்தது அவருக்கு. அவர் சொன்னார் அரசர்கிட்ட, அரசரே அரசரே, ஜெயில ஒருத்தர் இருக்காரு, எனக்கு உள்ள போக அனுமதி தந்தீங்கன்னா உங்க கனவுக்கு நான் விளக்கம் கேட்டு வருவேன் என்பதாக சொன்னாரு. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போவாரு. போயிட்டு இந்த கனவெல்லாம் சொல்லுவார். அந்த மனுஷர் சொல்லி முடிச்சுட்டு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. 7 ஆண்டுகள் செலிசெலிப்பான காலங்கள் உங்களிடத்தில் வரும், மற்றொரு 7 ஆண்டுகள் வறண்ட பூமி பஞ்ச காலம் உங்களுக்கு வரும் என்பதாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. இதோட கனவு விளக்கம் முடிஞ்சு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து சொல்லுவாங்க, செலிசெலிப்பான 7 ஆண்டுகள் இருக்கல்லவா, அதிலே உங்களின் கதிர்களை வெளியில் எடுக்காதீர்கள், உடைத்து விடாதீர்கள், அப்படியே பத்திரப்படுத்தீர்கள் என்று சொன்னால் பஞ்சகால 7 ஆண்டுகள்ல நீங்க அதை பயன்படுத்தலாம் என்பதாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. இந்த மனுஷருக்கு என்னன்னு தெரியாது, அவரு வேலைக்காரர் அந்த அளவுக்கு தெரியாதுல்ல. அரசர்கிட்ட சொல்லுவாரு. அரசர்கிட்ட சொல்லும் பொழுது அரசர் கேட்பார், அப்படியா அப்படின்ட்டு. அரசர் புரிஞ்சுக்குவாரு, இந்த மனிதர் உண்மையிலுமே மிகப்பெரிய நல்லவர். காரணம் என்னவென்று சொன்னால், கனவுக்கு விளக்கம் கேட்டதுக்கு கனவுக்கு விளக்கம் மட்டும் சொல்லல, விளக்கத்திலே வரக்கூடிய பிரச்சனைக்குண்டான தீர்வையும் சொல்லி இருக்கின்றார். 7 ஆண்டு பஞ்ச காலத்திற்குண்டான தீர்வு, செழிப்பான காலத்தினுடைய சேமிப்பையும் சொல்லி இருக்கின்றார் என்பதாக அரசர் சொல்லுவாரு. அந்த மனுஷரை நீங்க கூட்டிட்டு வாங்க, நம்மளுடைய அரசவைக்கு அவருக்கு வேலைக்கு சேருங்க என்பதாக சொல்லுவாரு. உடனே அந்த வேலைக்கார மனிதர் உள்ள போவார், ஜெயிலுக்குள்ள மறுபடியும் சென்று இந்த மாதிரி அரசர் உங்களை அழைக்கிறாரு வேலைக்கு என்பதாக சொல்லுவாரு. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் வரமாட்டேன், என் மீது தவறான ஒரு குற்றம் சாட்டப்பட்டுள்ளது, அதை முழுமையாக நிவர்த்தி செய்தால் தான் நான் வருவேன் என்பதாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. உடனே அரசர் என்ன பண்ணுவார்னா, எல்லா பெண்மணிகளும் அழைப்பாங்க, யார் யாரெல்லாம் குற்றம் சுமத்தினார்களோ எல்லா பெண்மணிகளும் அழைப்பாங்க. அழைச்சிட்டு எல்லா பெண்மணிகளும் சொல்லுவாங்க, ஆமா நாங்க செஞ்ச தப்பு தான், நாங்க செஞ்ச தப்பு தான் என்பதாக சொல்லுவாங்க. அந்த ஜுலைஹா அம்மா அவர்களும் சொல்லுவார்கள், ஆம், உலகத்திலே எல்லோருக்கும் ஆசை வரத்தான். பொதுவாகவே இந்த உலகத்தினுடைய இயல்பு என்னன்னா, ஒரு அழகான ஆணையோ அழகான பெண்ணையோ பார்த்தால் ஆசை வரத்தான் செய்யும். அந்த மாதிரி யதார்த்தமா ஒரு ஆசை வந்துச்சு, நான் செஞ்ச தப்பு தான் அது, நிச்சயமாக என்னுடைய ரப் என்னை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக ஜுலைஹா அம்மா அவர்கள் கூறுவார்கள். ஜுலைஹா அம்மாவினுடைய விஷயத்தில் யாரும் தவறாக நினைத்து விடக்கூடாது, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். காரணம், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கியதாக நாம் பார்க்கலாம். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ஜுலைஹா அம்மா அப்படி சொன்னது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல கூறியிருக்கான், இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம், என்னுடைய ரப்பு நிச்சயமாக என்னை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதாக ஜுலைஹா அம்மா சொல்லுவாங்க. அதற்கு பின்னால் அந்த மனிதர் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வெளியே வந்துடுவார். எல்லா பிரச்சனையும் முடிந்ததற்கு பின்னால் அரசவைக்கு அழைப்ப மன்னர் ரய்யான் பின் வலீத் அழைச்சிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு நாங்க அரசவையில் வேலை தர முடியும், வேலை தர போறோம், என்ன வேலை? அப்பொழுது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எனக்கு வேலை தரீங்கன்னா ஒரே ஒரு வேலை தான் எனக்கு வேணும். என்ன அப்படின்னா, நிதி அமைச்சருடைய வேலை எனக்கு வேணும். அதாவது அந்த நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்திருந்தது. என்னவென்று சொன்னால், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து வளர்த்திய, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டிற்கும் பொழுது தான் வாங்கி வளர்த்திய தன் மனைவிக்கு சொன்னார் அல்லவா, சிறு வயதிலே குறிவார்த்து இந்த மனிதன் பெரிய ஆளாகத்தான் வருவார் என்பதாக, அப்படி பார்த்து வளர்த்திய கித்திமீர் என்கின்ற நிதியமைச்சர் அந்த சமயம் மரணித்திருந்தார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி கேட்பாங்க, எனக்கு நிதியமைச்சர் வேலை தான் வேணும் என்பதாக ரய்யான் பின் வலீத் கேட்பாங்க. உடனே சரின்ட்டு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த அவர் இருந்த பொறுப்பு யாரு, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்துறார் அல்லவா மந்திரி, அந்த மந்திரியினுடைய இடத்தை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்துருவாங்க. தந்ததற்கு பின்னால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்க ஆட்சி செய்வாங்க.
நிதியமைச்சரா. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தெருவில் போனாங்கன்னா, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வழி விடுங்க என்பதாக பலர்களும் கோஷமிடுவார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு மரியாதை மிக்கவர்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அரசருக்கு அடுத்த பதவியிலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செழிப்பான காலகட்டத்திலே எல்லா விதமான நெல் கதிர் அந்த சார்ந்த எல்லா விஷயத்தையும் தான் சார்ந்த அரசாங்கத்துக்கு எடுத்துட்டு எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க. பாதுகாப்பாக வைத்து எப்பொழுது பஞ்சகாலம் வரும் என்பதாக சொன்னார் அல்லவா, அந்த 7 ஆண்டு பஞ்சகாலத்தில் மக்களுக்கு அதை வழங்கினார்கள். எப்படி என்று சொன்னால், காசுக்கு வழங்கினாங்க. காசு தராட்டினா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வேலையை வாங்கிட்டு அதை வழங்கினாங்க. இந்த உலகத்திலே முதலாக ரேஷன் திட்டத்தை ஆரம்பித்தவர் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தான். அப்பொழுதுதான் ரேஷன் திட்டம் ஆரம்பமாகிறது. எல்லாத்துக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவாங்க. பஞ்சகால மாதிரியே தெரியாது, எல்லா மக்களும் செழிப்பா சாப்பிட்டு இருப்பாங்க. தான் ஊருக்கு மட்டுமல்ல, தன் அண்டை நாட்டுகளுக்கும் வழங்கினார்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இதை கேள்விப்பட்ட ஹெபரான் என்கின்ற நாட்டிலிருந்து, பாலஸ்தீனத்துடைய மேற்கு பகுதி, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊர், தகப்பனாரின் ஊர், அந்த ஹெபரான் என்கின்ற மக்கள் கேள்விப்படுகின்றார்கள். இந்த மாதிரி எகிப்து நாட்டில் ஒரு புதுசா ஒரு அமைச்சர் வந்திருக்காரு, புதுசா ஒரு அரசர் வந்திருக்காரு, அவர் எல்லா மக்களுக்கும் நல்லது செய்றாரு, எல்லாத்துக்குமே உணவளிக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம ஏதாவது கேட்டு பார்ப்போம் என்பதாக ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 10 மகன்களும் வர்றாங்க. அங்கிருந்து ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 10 மகன்களும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்து நாட்டுக்கு வந்து அவங்க பொருள் வாங்க வர்றாங்க. வரும் பொழுது நிதியமைச்சரை பார்த்தாதான் பொருள் கிடைக்கும், வெளிநாட்டுல இருந்து வராங்க அல்லவா. உடனே அந்த 10 நபர்களும் நிதியமைச்சர்கிட்ட வருவாங்க, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துட்ட. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுருவாங்க, தன்னுடைய சகோதரர்கள் என்பதாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுருவாங்க. இருந்தாலும் அவங்கள வருவாங்க. வந்துட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நான் முதல்ல சொல்லியிருந்தேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முகத்தை மூடிதான் இருப்பாங்க எப்பவுமே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முகத்தை மூடியே இருந்தாங்க. தன்னுடைய சகோதரர்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பேசும் பொழுது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எத்தனை சகோதரர்கள் நீங்கள்லாம் என்பதாக நார்மலா பேசுவாங்க. பேசிட்டு, உங்களுக்கு புன்யாமீர் ஒரு சகோதரர் இருப்பார் என்பதாக தெரியாத மாதிரியே கேட்பாங்க. அந்த சகோதரர்களும், ஆமாம், புன்யாமீர் எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கார் என்பதாக சொல்லுவாங்க. அடுத்த முறை நீங்கள் வரும் பொழுது அந்த புன்யாமீரை அழைத்து வாருங்கள், அவருக்காக வேண்டி நான் அதிகமாக பொருள்களை உங்களுக்கு தருகிறேன் என்பதாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். உடனே அந்த வேலைக்காரர்கிட்ட கூப்பிட்டு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரியாம சொல்லுவாங்க, அந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு, அதாவது எகிப்து நாட்டுல வந்தாங்கல்லவா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 10 சகோதரர்கள், அவங்க எல்லாத்துக்குமே எல்லா பொருளையும் போட்டுருங்க, போட்டுட்டு காசையும் அவங்க பையிலே வச்சு தச்சிருங்க என்பதாக சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அந்த மக்கள்லாம் 10 மக்கள் ஊருக்கு போவாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்ப்பாங்க. பார்த்துட்டு உள்ளுக்குள்ள பார்த்தா அந்த காசும் அதிலே இருக்கும். அவங்க ஆச்சரியப்படுவாங்க, இவ்வளவு நல்ல மனுஷரா இருக்காது என்பதாக. உடனே அடுத்த முறை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுவாங்க, உங்க மாதிரி புன்யாமீரை நீங்க அழைச்சி வைங்க. எகிப்து நாட்டினுடைய மன்னர் புன்யாமீரை கேட்டாரு, கூட்டிட்டு வர சொன்னாரு. கூட்டிட்டு போனா நிறைய பொருள் தருவேன் இருக்கார் என்பதாக. அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஆரம்பத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம கூட்டிட்டு போனாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம கடைசியில் வரும்போது பார்த்தா நாய் கடிச்சுட்டாங்க. கூப்பிட சொன்னதே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். இது ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது. சரின்ட்டு ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் புன்யாமீரை தாட்டி வைக்கிறாங்க. புன்யாமீரும் சேர்ந்து 11 சகோதரர்களாக வருகிறார்கள். 11 சகோதரர்களாக வந்து ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பேசிட்டு அவங்க பொருள் வாங்க போகும்பொழுது அந்த வேலைக்காரரை கூப்பிட்டு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி புன்யாமீருடைய பையில தன்னுடைய அந்த தங்க அளப்பை இருக்குல்லவா, அளக்கிறது தங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்கு தங்க படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தங்க படி என்ன பண்றீங்கன்னா புன்யாமீரோட பையில வச்சு தைச்சிருங்க என்பதாக சொல்லுவாங்க. அதாவது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய மாமி தன்னிடத்தில் வைத்துக் கொள்வதற்காக வேண்டி கையாண்ட யுக்தி தான் இது. தன்னுடைய மாமி தன்னிடத்தில் ஹஜ்ரத் யூசுஃபை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய பேகை பெல்ட்டை எடுத்து ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேக்ல வச்சாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டில் இருந்தாங்க. இதுக்கு முன்னால் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இங்க இந்த யுக்தியை கையாளுறாங்க. அந்த மாதிரி தூக்கி ஹஜ்ரத் புன்யாமீர் இந்த பையில வச்சு தைச்சிருவாங்க. தைச்சு முடிச்சுட்டு அதே மாதிரி 11 சகோதரர்களும் கிளம்புவாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி வேலைக்காரர் கத்துவார், அங்க இருக்கிற வேலை செய்றவங்க ரேஷன்ல, இந்த மாதிரி தங்க பை இதை காணோம், என்னது படியை காணோம், யாரோ எடுத்துட்டாங்க,
கத்தும் பொழுது அந்த 11 பேரும் சொல்லுவாங்க, எங்கள யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க, எங்கள எதுல பையில இருந்துச்சுன்னா யார் எடுத்தாங்களோ அவங்களை நீங்க வச்சுங்க அடிமையா என்பதாக சொல்லுவாங்க. உடனே சரின்ட்டு எல்லா பையன் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்தா புனியாமீரோட பையில அது இருக்கும். உடனே என்ன பண்றதுன்னு தெரியாது. உடனே மக்கள்லாம் யோசிப்பாங்க, என்னது இது, தகப்பனார் சொல்லிதானே அனுப்பிச்சாரு ஆல்ரெடி, இது அவங்களாம் பயந்துருவாங்க. உடனே அதுல இருக்க பெரியவர் சொல்லுவாரு, நான் ஊருக்கு வரல, தகப்பனார்கிட்ட என்னால பேச முடியாது, நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க என்பதாக சொல்லுவாங்க. 9 பேர் கிளம்புறாங்க. கிளம்பிட்டு 9 பேர் தகப்பனார்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுதா, இந்த மாதிரி யாக்கோப் ஏதோ பண்ணிட்டாரு, அரசர் கூப்பிட்டு திருட்டாரு, குடிச்சிட்டாரு அரசர் என்பதாக சொல்லுவாங்க. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து ஒரு கடிதத்தை எழுதுறாங்க. தன் வம்சாவளியின் பெருமையை பற்றியும், நான் எப்படிப்பட்டவன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பேரன், எங்கள் வம்சாவளி எவ்வளவு உண்மையானவர்கள், எவ்வளவு நேர்மையானவர்கள் என்கின்ற அழகிய நற்பண்புகளை எழுதுகிறார்கள். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முழுசா எழுதிட்டு தன்னுடைய 10 மகன்கள்ட்ட கூப்பிட்டு, இந்தாங்கப்பா போய் கொடுத்துட்டு வாங்க என்பதாக சொல்றாங்க. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பிச்சு வைக்கிற லெட்டர் யாருக்கு? தன்னுடைய மகன். ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. நேரா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வருவாங்க, வந்து காமிப்பாங்க அந்த கடிதத்தை. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அந்த கடிதத்தை படித்த அடுத்த கணத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கண்ணு கலங்கிரும். உடனே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இதற்கு மேல் தன் முகத்தை காமிக்காவிட்டால் நல்லதல்ல என்பதாக கூறி தன் முகமூடியை திறப்பார்கள். உடனே அதிலிருந்து ஒருத்தர் சொல்லுவார், மூத்தவர், ஆலு அந்த யூசுப், யூசுப். அவர் ஒரு பதட்டத்திலே சொல்லுவார், நீங்க யூசுஃபா, நீங்க யூசுஃபா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டம். 2 காரியம். ஒன்னு, அவர் நிதியமைச்சர், மரியாதை. 2வது, யூசுப் அலைஹிஸ்ஸலாமே இருந்தாலும் கூட நாம தூக்கி கிணத்துல போட்டோமே ஒரு பயம். இந்த பயத்தை அவர் சொல்லும் பொழுது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் தான் யூசுப் என்பதாக சொல்லுவாங்க. அதற்கு பின்னால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, தன்னுடைய ஒரு சட்டை இருக்கும், சட்டையை எடுத்து, இந்தாங்க, இது என்னுடைய தகப்பனார்ட்ட கொண்டு போய் கொடுங்க. இதற்கு முன்னாலே ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கண்ணு தெரியாது. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தொலைஞ்சு போன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நினைத்து நினைத்து அழுது ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண் போய்விடும். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் சட்டையை கொண்டு போய் கொடுங்க, அவருக்கு கண்ணு பார்வை வரும் என்பதாக சொல்லுவாங்க. கொடுத்துட்டு நீங்க எல்லாருமே கூட்டிட்டு வாங்க எல்லாத்தையும் என்பதாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பிச்சிருப்பாங்க. உடனே போவாங்க எல்லாருமே. போயிட்டு அதாவது ஹெப்ரான் என்கின்ற பகுதிக்கு போறதுக்கு முன்னாடியே ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்னுடைய மகன் யூசுஃபினுடைய வாடை, யூசுஃபினுடைய சட்டையினுடைய வாடை எனக்கு அளிக்கின்றது, நறுமணம் வருகிறது என்பதாக சொல்லுவாங்க. உடனே ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருகில் இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இன்னும் போலையா, யூசுஃபை பத்தியே நீ நினைச்சிட்டு இருக்கீங்களா என்பதாக ஹஜ்ரத் யாக்கூபை திட்டுவாங்க. உடனே அந்த 10 மகன்களும் வருவாங்க, வந்து ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுப்பாங்க சட்டையை. கொடுத்த உடனே ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பார்வை வந்துவிடும். அதற்கு பின்னால் அங்கிருந்து எல்லோரும் எகிப்திற்கு வருகிறார்கள். வரும் பொழுது எத்தனை நபர்கள் என்று சொன்னால் 83 பேர்கள். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன்கள் எல்லாத்தையும் சேர்த்து, குடும்பம் எல்லாம் சேர்த்து மொத்தம் 83 நபர்கள். வரலாற்றில் இந்த 83 நபர்களுக்கு தான் யூதர்கள் என்பதாக சொல்லுவார்கள். எல்லோரும் வருகின்றார்கள். வந்து அவர்கள் முன்னால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்னால் நிற்கின்றார்கள். நின்று கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய தகப்பனாரை பார்த்து ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி தகப்பனாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா, நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது ஒரு கனவு கண்டேன் என்பதாக உங்களிடத்தில் நான் கூறியிருந்தேன், நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றீர்களா? அதாவது என்னவென்று சொன்னால் 11 நட்சத்திரங்களும் ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் என் முன்னால் சஜ்தா செய்வதை போல் நான் கனவு கண்டேன் என்பதாக சொன்னேன். நீங்கள் சொன்னீர்கள், மகனே உனக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது, நீ ஏதோ நல்ல ஒரு இதுல வரப்போற, அதனால நீ இந்த கனவை யார்கிட்டையும் சொல்லிடாத, நான் யாராவது நீ பொறாமப்பட்ட ஏதாவது பண்ணிருவாங்க என்பதாக சொன்னீர்கள் தகப்பனாரே, ஞாபகம் இருக்கிறதா என்பதாக சொன்னாங்க. அதற்கு பின்னால் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, 11 நட்சத்திரங்களாய் என்னுடைய 11 சகோதரர்களும், சூரியனாய் என் தந்தையும், சந்திரனாய் என்னுடைய மற்றொரு தாயும் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்லுவாங்க ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இதற்கு பின்னால் என்ன நடக்கும் என்று சொன்னால், இவங்க எல்லாம் வீட்டில் அங்கே தங்கி இருப்பாங்க. பின்காலத்தில் ரய்யான் பின் வலீத் அந்த நாட்டுக்கு மன்னராக இருந்தார் அல்லவா, அந்த ரய்யான் பின் வலீத் என்கின்றவர் மரணித்து வருவார்கள். மரணித்ததற்கு பின்னால் மக்கள் அனைவர்களும் சேர்ந்து ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களே அரசராக ஏற்றுக்கொள்வார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது அரசராக வந்து விட்டார்கள். அந்த 11 சகோதரர்களும்
இளவரசராக இப்பொழுது இருக்கிறார்கள். எங்கே உணவுக்கு வழி இல்லாமல் இருந்தவர்கள் இன்றைக்கு இளவரசராக இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வீட்டுக்கு பிடிக்கலன்னு 10 மக்கள் என்ன பண்ணாங்க? மக்கள் அனைவரும் நல்லவர்கள் தான். அவர்கள் செய்தது கூட தன் தகப்பனாருடைய பிரியம், தன் தகப்பனாருடைய பொருத்தம், தன் தகப்பனாருடைய துவா தன்னின் பக்கமும் வர வேண்டும் என்கின்ற சிந்தனையை திருப்புவதற்காகத்தானே தவிர வேற எதற்கும் கிடையாது. இந்த 10 மக்கள் என்ன பண்ணாங்க? ஹஜ்ரத் யூசுஃபை கிணத்துல தூக்கி போட்டாங்க. கிணற்றில் தூக்கி போடப்பட்ட ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமான முறையில் ஒரு மந்திரியினுடைய வீட்டில் வாழ்ந்தார்கள். அதற்கு பின்னால் கண்ணியமான முறையில் நிதியமைச்சர், இப்பொழுது ஒரு நாட்டின் அதிபர் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். அதற்கு பின்னால் என்ன நடக்கும் என்று சொன்னால், ஆரம்பத்திலேயே ரய்யான் பின் வலீத் என்கின்ற அந்த முன்னால் இருந்த அரசர், இது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய திருமணம் 2 நடந்திருக்கும். அதாவது அந்த நட்சத்திரம் வரல, அந்த நான் சொன்னேன்ல இதுக்கு முன்னால் ஒரு கனவு, அந்த கனவோடு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சம்பவத்தை முடிக்கிறான். இதற்கு பின்னால் என்னன்னா, வரலாற்றில் நாம் பார்த்தோம்னா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 திருமணங்கள் நடந்திருக்கும். ரய்யான் பின் வலீத் என்கின்ற மனிதர் ஆரம்பத்திலேயே ஒரு பெண்மணியை திருமணம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கும். இரண்டாவது, அதே ரய்யான் பின் வலீத் என்கின்ற மன்னர், அந்த நிதியமைச்சர் இருந்தார் அல்லவா கித்மீருடைய மனைவி ஜுலைஹா அம்மா வெறுமனே இருந்ததாக கேள்விப்பட்டு, ஜுலைஹா அம்மா அந்த அவருடைய இதை உணர்ந்து ஜுலைஹா அம்மாவிற்கு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை திருமணம் செஞ்சு வச்சாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது ஜுலைஹா அம்மாவிற்கு ஆரம்பத்திலேயே மிகவும் பாசமும் பணிவும் இருந்தது. அதனால ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஜுலைஹா அம்மாவிற்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அரசர். 2வது திருமணமாக வரலாறுகளில் பார்த்தால் ஜுலைஹா அம்மா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் சேர்ந்து 2 குழந்தைகள் பெற்றதாக வரலாறுகளில் பார்க்கலாம். இதோட முடிஞ்சு அதற்கு அடுத்ததாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மரணம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மரணிப்பதற்கு முன்பதாக சொல்லியிருப்பார்கள், என்னை நீங்கள் அடக்கம் செய்வதாக இருந்தால் ஹெப்ரானில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லியிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாம் ஏதோ ஒரு கால சூழ்நிலையின் காரணமாக எகிப்திலேயே அடக்கம் செய்து விடுவார்கள். ஒவ்வொரு அதற்கு பின்னால் வந்த சமுதாயத்தினர், அதற்கு பின்னால் வந்த சந்ததியினர்களும் சொல்லுவார்கள், தன்னுடைய தகப்பனார் சொன்னார், தன்னுடைய தகப்பனார் என்பதாக ஹஜ்ரத் யூசுஃபை நினைவு கூறிக்கொண்டே இருப்பாங்க. கடைசியாக இந்த பாக்கியம் யாருக்கு கிடைத்தது என்று சொன்னால், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்குத்தான் இந்த பாக்கியம் கிடைத்தது. என்ன பாக்கியம் என்று சொன்னால், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்குத்தான் இந்த பாக்கியம். என்ன பாக்கியம்? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய அந்த தான் இருக்கும் பொழுது அந்த எகிப்து நாட்டில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடக்கி இருந்தாங்க. எகிப்து நாட்டிலிருந்து ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து ஈராக்கு ஹெப்ரானில் சென்று அடக்கம் செய்தார்கள். அந்த பாக்கியம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் கிடைத்தது என்பதாக வரலாறுகளில் பார்க்கலாம். ஆக இன்றோடு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு முடிவடைகிறது. ஆக கர்வான்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி பேணுதல் மிக்கவர்களாக வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட பேணுதலான வாழ்க்கையை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இன்னும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குணங்களை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இன்னும் புனிதமிக்க இந்த ரமலானை நல் அமல்களோடும் நற்சிந்தனைகளோடும் செயல்படுகின்ற பாக்கியத்தை வன்னோல் அல்லாஹ் நமக்கும் தந்து நம்மால் பிறருக்கும் தருகின்ற பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என் உரைக்கு திரையிடுகின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.